ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் மெடிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது நம்ம கை காலில் இந்த மாதிரி ஜாயின்ஸில், இந்த ஃபிங்கர்ஸு ஜாயிண்ட், நம்மளோட எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் உண்டாக்குறது. ஸோ பெயின் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னஸை உண்டாக்கும். ஸோ காலில் மூவ் பண்ண முடியாது, விரல்களை வந்துட்டு அசைக்க முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இதுவரை நடந்த ரிசர்ச்சில் ஒரு ரிசர்ச்லேயும் இதனால தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு கூட இல்லை. மெயினாக இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதனால மூணு ஃபேக்டர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஒன்று வந்திருக்குது. இன்னொன்று அதிகமாக லேடிஸ்க்கு வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, ஜெனட்டிக்கலி அந்த தந்தைகிட்டேருந்து மகனுக்கு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு, ஃபேமிலி ஹிஸ்டரியில் வந்திருக்கு. ஸோ இது 3 தான் அவங்கள வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலை. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, எப்படி வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்க்க போனால், அது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் தான். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்துட்டு இதுக்கு முழு காரணமாக இருக்குது. இந்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்குது. அந்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு நோய் எதிர்க்கிறதுக்கு, நம்ம உடம்புக்குள்ளே வர பாக்டீரியா வைரஸை கொல்றதுக்காக வந்துட்டு அது ஏவப்படுகிறது. அந்த மாதிரி ஏவுறது வந்துட்டு போய் நம்மளோட ஜாயின்ஸில் அட்டாக் பண்ணுது. ஸோ நம்ம உடம்பையே நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது தான் அந்த மாதிரி போகிற ஒயிட் செல்ஸ் வந்துட்டு அந்த ஜாயின்ஸில் இருந்து, ஜாயின்ஸில் உள்ள நம்மளோட இந்த லூப்ரிகன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அரித்து அந்த இடங்களில் தேய்மானத்தை உண்டாக்கி பெயினை வர வைக்குது. ஸோ இந்த மாதிரி பெயின் ஆகும்போது தான், அதனால தான் நமக்கு எஸ்பெஷலி எல்லா ஜாயிண்ட்டுகள்லையும் பெயின் வருது. ஸோ இதுதான் கான்செப்ட். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் இதுதான். மற்ற ஜாயிண்ட் பெயினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ஜாயிண்ட்டில் வந்துட்டு பெயின் இருக்குன்னா, இங்கே பெயின் இருந்தால் பெயின் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பட் வந்துட்டு இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குன்னா, பெயினோட சேர்ந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அதாவது வீக்கம், அந்த விரலை சுற்றி வீங்கி இருக்கும். சில சமயம் வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட்டில் அந்த எப்போதுமே அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் போய் வந்துட்டு அந்த இடத்த அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெயின் விரலை அசைக்க முடியாது. இந்த எஸ்பெஷலி இந்த விரல்களில், கை விரல், கால் விரல், இதுங்கள்லாம் அசைக்கிறது சிரமமாக இருக்கும். இதுதான் அவங்களோட மெயின் சிம்டம்ஸு. இதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர்ஏ ஃபேக்டரோட டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த ஆர்ஏ ஃபேக்டரில் பாசிட்டிவ்னு வரும்போது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டவங்க டாக்டர்ஸ் நிறைய வந்துட்டு மெடிசின் சஜஸ்ட் பண்ணுவாங்க, பெயின் கில்லர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, பெயின் கில்லர் ஜெல்லு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி ஒரு பெனிஃபிட் கிடச்சவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அது திரும்ப வருது அப்படின்னு. சில பேருக்கு அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுகளும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேஷண்ட் இருக்காங்க, எர்லி பேஷண்ட் இருக்காங்க, அட்வான்ஸ்டு பேஷண்ட் இருக்காங்க. அதில் ட்ரை பண்ணவங்களும் இந்த மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிற மருந்தை அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை அட்வான்ஸ்டாக உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பேஷண்ட்டும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ என்ன மெடிசன் அப்படின்னா, ஹோமியோபதியில் ஒரு அருமையான மருந்து இருக்குது. அது என்ன மருந்து அப்படின்னா, கால்சியம் பாஸ்போரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தும், அப்புறம் வந்து பிரயோனியான்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. ரெண்டுமே 30 CH ஸ்ட்ரென்த்து. டோசேஜ் என்னென்னா 2 டேப்லெட்ஸ் வச்சு 3 டைம்ஸ் சாப்பிடணும். அதாவது மார்னிங் 2 டேப்லெட், ஆஃப்டர்நூன் 2 டேப்லெட், நைட்டு 2 டேப்லெட். இது வந்துட்டு நாக்குக்கு அடியில் வச்சு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஒரு கால்சியம் பாஸ்போரிக்காவை வந்துட்டு 2 டேப்லெட் வச்சு சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அப்புறம் பிரயோனியாவை வந்துட்டு 2 டேப்லெட் வச்சு சாப்பிட்ணும். எஸ்பெஷலி இந்த ஸ்டிஃப்னஸ் போகிறதுக்கு இந்த பிரயோனியா நல்ல சூப்பர் மருந்து. காரணம் வந்துட்டு அது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். அப்புறம் அந்த கால்சியம் பாஸ்போரிக்கா வந்துட்டு ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ண மருந்து. ஸோ பெயினையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது 2 மருந்தையும் காம்பினேஷன் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ப்ளஸ்
அது கூட டாப்பிக்கலாக வந்துட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்னிகா ஜெல்லுன்னு ஒரு ஜெல் இருக்குது. அந்த ஜெல்லையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ராத்திரிக்கு வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும் இந்த மருந்தில். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிறணும். லைக் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஸ்மோக்கிங்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மோக்கிங்கை விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. பழைய சாப்பாடில் பாக்டீரியா இருக்கும். ஸோ பாக்டீரியாவோட போகும்போது குடலில் பாக்டீரியா அதிகமாகி நம்மளோட வலியை அதிகமாக்கி விடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய சோறு சாப்பிட்றது, பழைய சாதங்களை, பழைய சாப்பாடுகளை சூடு பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்துட்டு பார்த்தா அதிகமாக வந்துட்டு புளி சேர்த்துக்கிறாதீங்க. புளிச்ச சாப்பாடில் வந்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. புளிப்பு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய எதிரி நம்ம கை கால் வலியை அதிகமாக்குறதுக்கு. அதனால் புளிப்பு வந்துட்டு அறவே சேர்க்குறது. புளிப்பு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கேரளா புளி ஒன்று சொல்லுவாங்க, குடம்புளின்னு, அந்த புளி வாங்கி சாப்பிடுங்க. அந்த புளியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதுகள்லாம் குடம்புளியெலாம் வாங்கி சாப்பிடும்போது அதில் புளிப்பு இருக்காது. புளிப்புக்குள்ளே அந்த இது மருந்து, அதுவும் மருந்து குணம் உள்ளது, அது மட்டும் இருக்கும். ரெகுலர் எக்ஸசைஸு ரொம்ப நல்லது. ஸோ மெயினாக வந்துட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் தான் வந்துட்டு உங்களோட மசில்ஸு, ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு வலுப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வலுப்படுத்தும் போது என்ன தான் வந்துட்டு உங்களோட போன் டயர்டானாலும், போன் வந்துட்டு வீக்காக இருந்தாலும் நம்மளோட மசில்ஸ் வந்துட்டு வீங்காது, நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கீழே வந்துட்டு என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த இதில் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நானும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், அதான் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ஸ் தானே, சும்மா பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.